ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்ஷியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஆக்ஷியஸ்ன்றது என்னதுன்னா, அது ஒரு லைப்ரரி ஓகேவா? அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஏபிஐ யுஆர்எல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யுஆர்எல்க்கு வந்து நம்ம ரெக்வெஸ்ட் குடுத்து, அதுலேருந்து டேட்டாவ எடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. அது ஆக்ஷியஸ் யூஸ் பண்ணி நம்ம கர்ல் ஆப்பரேஷன்ஸ் பண்ணலாம். அதில நெறைய ரெக்வெஸ்ட் இருக்கு. கெட், போஸ்ட், புட், டெலிட் இந்த மாரி நெறைய ரெக்வெஸ்ட் இருக்கு. ஸோ என்ன ரெக்வெஸ்ட் நமக்கு தேவையோ அந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட நம்ம சென்ட் பண்ணி நம்ம டேட்டாவ வந்து ஃபெட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இந்த வீடியோல நம்ம கெட் ரெக்வெஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு யூஆர்எல்லேருந்து டேட்டாவ எடுத்து ஃபெட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்ஷியஸ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆக்ஷியஸ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னா, npm install axios. ஸோ நீங்க அத வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த கமாண்ட ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். ஓகே. இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்க ஒரு காம்போனன்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் Reactஅ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஹூக்ஸ் கான்செப்ட் பத்தி ஃபெமிலியரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இஃப் நாட் ரியாக்ட் டியூட்டோரியல வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், ஹூக் கான்செப்ட் பத்திலாம் கொஞ்சம் டீட்டெயில்டா அதுல பார்ப்போம். பட் இன் திஸ் வீடியோல நான் சின்னதா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாரி தரேன். என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம இத யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. யூஸ் ஸ்டேட் இப்ப எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு காம்போனன்ட்ல நீங்க ஒரு வேரியபிள வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. அது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது. அது வந்து ஒரு ஃபங்ஷன்லயும் அந்த வேரியபிள் வந்து மாறிட்டே இருக்கும் அப்டின்ற பர்ப்பஸ்க்காக நீங்க வந்து யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணலாம். அப்படி இந்த இந்த பர்ட்டிகுலர் திங்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ரெஸ்பான்ஸ் டேட்டாவ வந்து இந்த டேட்டால ஸ்டோர் பண்றோம். ஸோ நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னா, இதுல என்ன பண்றோம்னா, பேஜ் லோட் ஆகுறப்போ இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் வந்து கால் ஆகி நமக்கு வந்து டேட்டாவ கொண்டு வரும். அதுக்காக யூஸ் எஃபெக்ட் ஃபங்ஷன்ல இந்த ஆக்ஷியோஸ நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஆக்ஷியோஸ் யூஸ் பண்ணணும்னா, நீங்க ஆக்ஷியோஸ வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இம்போர்ட் ஆக்ஷியோஸ் ஃப்ரம் ஆக்ஷியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த யுஆர்எல் இருக்கு இல்லையா? இந்த பர்ட்டிகுலர் யுஆர்எல்ல இருந்து தான் நம்ம டேட்டாவ எடுக்க போறோம். ஸோ இந்த யுஆர்எல்ல நீங்க சைட்ல வந்து லோட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த யுஆர்எல். இந்த யுஆர்எல்ல நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. இப்ப இந்த நம்பர் ஆஃப் டேட்டாஸ்ல நமக்கு இப்ப யூசர் நேம் மட்டும் தான் வேணும் அப்டின்னா, அத மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். இமெயில் மட்டும் தான் வேணும் அப்டின்னா, அத மட்டும் எடுக்கலாம். ஸோ இதுலருந்து நம்ம டேட்டா எப்படி ஃபெட்ச் பண்றது? அப்டின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்ஷியஸ் கெட்ன்னு சொல்லி அந்த என்ன ஏபிஐ யுஆர்எல்லோ ஹிட் பண்ணணுமோ, எந்த யுஆர்எல் நம்ம ஹிட் பண்ணணுமோ, அந்த யுஆர்எல்ல இங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இந்த ரெஸ்பான்ஸ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கெட் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணி டேட்டாவ எடுக்கிறோம். console.logல ரெஸ்பான்ஸ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. என்னென்ன டேட்டாஸ்லாம் நீங்க இந்த யுஆர்எல்ல பார்க்குறீங்களோ, அது எல்லா டேட்டாவுமே நமக்கு console.log போடும்போது, அந்த பர்ட்டிகுலர் ரெஸ்பான்ஸ்ல நமக்கு கிடைக்குது. பட் டேட்டான்றதுக்குள்ள கிடைக்குது. ஸோ நம்ம இத எப்படி எடுக்கணும்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு இப்ப எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, டேட்டாக்குள்ள கான்ஃபிக்குள்ள டேட்டா அந்த மாரி பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன், ரெஸ்பான்ஸ்க்குள்ள இருக்க டேட்டாவ மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ நான் அத எப்படி சொல்லப் போறேன்னா, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ ரெஸ்பான்ஸ்க்குள்ள இருக்க டேட்டா மட்டும் பிரிண்ட் பண்ணுனா, லாஸ்ட்டா என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் நமக்கு டேட்டாஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? அட்ரஸ் இருக்கு, சிட்டி இருக்கு, ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த டேட்டாக்குள்ள இருக்க அட்ரஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட்டா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட்டா இருக்க அரேல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட அட்ரஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணு. அப்படின்றத நம்ம இப்ப எப்படி சொல்லலாம்னா, டேட்டா ஆஃப் 0 டாட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ சொன்னா நம்ம console.logல வந்து அட்ரஸ் மட்டும் இப்ப பிரிண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோடது. ஓகே. இப்ப இதுல இருக்க சிட்டி மட்டும் எடு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்னா, டாட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? சிட்டி மட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இப்ப டீட்டெயிலா தெரியும். இப்ப இதுல இருக்க ஜிப் கோட் மட்டும் எடு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஜிப் கோட் மட்டும் எடு அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு இந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டாஸ் மட்டும் நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிள் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த டேட்டால இந்த ரெஸ்பான்ஸோட டேட்டாவ நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்போ இந்த டேட்டாவ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டால தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றோம். பிகாஸ் இந்த இந்த பர்ட்டிகுலர் 13த் லைன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு என்னென்ன டேட்டாலாம் இந்த ரெஸ்பான்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்குதோ, அது எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் நீங்க ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த 13த் லைன்ல நம்ம சொல்றோம். அப்ப என்ன பண்ணும், அது இந்த டேட்டால போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ண உடனே, இப்ப இந்த பர்ட்டிகுலர் டேட்டாவ நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு எல்லா டேட்டாவும் திரும்பி கிடைக்கும்.
ஓகே. இப்ப இந்த டேட்டாவ தான் நம்ம மேப் ஃபங்ஷன் மூலியமா யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். நம்ம ஒரு மேப் ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மேப் ஃபங்ஷன்ல வந்து இந்த டேட்டா இருக்கு இல்லையா? இந்த செட் ஸ்டேட் வேரியபிள் டேட்டா, இந்த டேட்டாவ வந்து மேப் பண்றோம். மேப் பண்ணி சிட்டிய மட்டும் பிரிண்ட் பண்றோம். இந்த பர்ட்டிகுலர் வேரியபிள நம்ம எங்க கால் பண்ண போறோம்னா, இந்த இடத்துல கால் பண்றோம். ஸோ கால் பண்ணும்போது, நமக்கு இந்த சிட்டி எல்லாமே வந்து இங்க யுஎல்எல்ஐயா பிரிண்ட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த எல்லா இந்த சிட்டிய வந்து இங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சிட்டி. ஃபர்ஸ்ட் சிட்டி, செகண்ட் சிட்டி, இந்த டேட்டாவோட சிட்டி எல்லாமே எடுத்து நம்மளோட ஃபைல்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷியோஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி. ஓகே. கெட் ரெக்வெஸ்ட் மூலியமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் டியூட்டோரியல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஹூக்ஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வரும்.